पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 5வது சாப்டர் கர்ம சந்நியாச யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கர்ம சந்நியாச யோகத்துல அவதாரிக்கா பேக்ரவுண்டு நிறைய கொடுத்துருக்கார். இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஏன் அப்படின்னா இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே மோகத்தை உண்டு பண்ற மாதிரியே இருக்கும். அதனால பிரிச்சு 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 கிளாசிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா அவதாரிக்கா பாஷ்யத்தை சொன்னதுக்கு பிறகு அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு கேள்வி கேட்கிறான். சந்நியாசம் கருமணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேய ஏத்தையோர் ஏகம் தன்மே ப்ரூஹிசு நிச்சிதம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான். ஏ கிருஷ்ணா, நீ கடந்து போன அத்தியாயங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்க? 2 காரியம் பண்ணியிருக்க. ஒன்று, கர்மயோகத்தையும் ரொம்ப ஸ்துதி பண்ணி பேசியிருக்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தையும் கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு நிஷ்டையை அடையக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்தையும் நீ என்ன பண்ற? ஸ்துதி பண்ற. எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு தெரியல. எனக்கு முன்னாடி 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்று, கர்மயோகம் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு காட்டில் போய் உட்காரலாம், எங்கேயாவது குட்டியாவை வச்சுக்கிட்டு பர்ணசாலையில் உட்கார்ந்துருக்கலாம். எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதனால நீ நிச்சயம் பண்ணி, எனக்காக என்னுடைய குருநாதரா நீ இருக்க, அதனால நீ என்ன பண்ணு, எனக்காக எனக்கு எது பெஸ்டாக இருக்குமோ அதை நீ செலக்ட் பண்ணி எனக்காக நிச்சயமாக சொல்வாயாக அப்படின்னு குருநாதர்கிட்டயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டா பொறுப்பை ஒப்படைச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், சந்நியாச கர்மயோகஸ்ச நிஸ்ரேயசகரா உபவ் தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. பகவான் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு சொல்றார், நல்ல டாக்டர், நல்ல சம்சார பவரோகத்துக்கான வைத்தியர் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா தான். அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிறவனோட நாடியை பிடிச்சு பார்த்து இவனுக்கு பித்த நாடி ஓடுதா கஃப நாடி ஓடுதா என்ன பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு சொல்கிறார். இப்போ எனக்கு டாக்டர் எனக்கு சொல்லியிருக்கார், நீங்கள் தயிர் சாப்பிடாதீங்க, பால் சாப்பிடாதீங்க அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார். ஏன்? கஃப நாடி அதிகமாக போயிட்டுருக்கு, கஃபம் அதிகமாக இருக்குது. அப்போ இன்னொருத்தர் வரார், பித்த நாடி உடையவர் வரார், அவருக்கு சொல்கிறார், நல்லா தயிரும் பாலும் சாப்பிடுங்க, பித்தம் அதிகமாக இருக்குது, பித்தம் சமமாகணும் அப்படின்னு. அப்போ ஒரு வைத்தியருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட நாடியை பிடிச்சு பார்த்து ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். ஒருத்தருக்கு சொல்கிற இதை வைத்தியத்தை இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. ஒரு வயிற்று வலி வருது அப்படின்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு வேற காரணமாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைஜஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஒரு அல்சர் பேஷண்ட்டுக்கு அல்சர் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஃபுட் பாய்சன் சில பேருக்கு ஆயிருக்கலாம். இது மாதிரி அநேக கேஸ் ட்ரபிள் ஏதாவது இருக்கலாம். அப்போ ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா அநேக காரணங்கள் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? டாக்டர் பார்த்தீங்கன்னா டயக்னைஸ் பண்ணி தான் ஒருத்தருக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணணும். டயக்னைஸ் பண்ணுறது தான் ஒருத்தரோட ஸ்கில். ஒரு டாக்டரோட ஸ்கில் எங்கே இருக்குது அப்படின்னா டயக்னைஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அதான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வைத்தியர் அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே தெரியுமே, பரமாத்மாவாச்சே. அவர் பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிறவன் அஜ்ஞானி, மோகத்தோடு இருக்கக்கூடிய அர்ஜுனன். அவனுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா சிரவணம் பூர்த்தி ஆகலை, மனனத்தினால நேத்தி பண்ணி தன்னை அறியலை. ஞானம்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா நான் தேகமில்லைன்னு அறியறது, லிட்ரலாக இல்லை, வெறும் சப்தமாக பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி, அது இல்லை ஞானம். நேத்தி பண்ணினதுக்கு பிறகு மிச்சம் சச்சிதானந்தமா நான் இருக்கேன் அப்படின்னு தேகாதிகள் எல்லாத்தையும் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு நேத்தி பண்ணதுக்கு பிறகு நேத்தி பண்ண முடியாமல் மிச்சம் இருக்கிற நானை எவன் அறிகின்றானோ, ஒரு சமயம் ஒரே ஒரு கிளிம்ஸ் வந்தாலும் மனநத்தோட எண்டில் என்னாயிடும், அவனுக்கு தெரிஞ்சு போயிருந்த உலகம் எல்லாம் அசத்தியம், பொய்யானது, இது எல்லாம் பூரணமாக தான் இருக்கு, பிரம்மஸ்வரூபமாக இருக்கு,
நானும் பூரணமா இருக்கேன், இங்க இருக்கிற எல்லாமே பூரணமா இருக்கு, இங்க குறை ஒண்ணும் இல்லை, வெறும் ஆபாசம் மட்டும்தான், குறையா தெரியறதெல்லாம் வெறும் நாமரூபம் சொப்பன மாதிரி அப்படின்னு எவனுக்கு ஒரு கன்விக்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா வந்துச்சோ அவன் தான் ஞானி. அப்ப அந்த ஞானிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் அவன் கேட்கல, அவன் கேட்கவும் மாட்டான். ஒரு ஞானி புருஷனா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்கவே மாட்டான், எனக்கு எது பெஸ்ட் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஒரு நல்ல தெளிவா ஒரு ஆச்சாரியர்கிட்ட படிச்சதுக்கு பிறகே நீங்களே இந்த கொஸ்டினை யார்ட்டையும் கேட்க மாட்டீங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியர்கிட்ட வந்து நல்லா பாடம் படிச்சதுனால ஸ்டெப்ஸ் தெரியும் நல்லா. அதனால வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்டையும் போய் நான் என்ன பண்றது ஜி அப்படின்னு எந்த சுவாமிகள்கிட்டையும் போய் நான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா சாஸ்திரத்துல என்ன சொல்லுதுன்னு ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரியும். இப்ப உங்களுக்கு அதான் நடக்கும். இந்த ஒரு பகவத்கீதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட காரியங்கள்ல என்ன பண்ணணும்ன்றதுல கன்ஃபியூஸ் வரவே வராது. அப்ப இந்த கேள்வி யாரு கேட்கிறா அப்படின்னா அர்ஜுனன். இன்னும் சாஸ்திரம் உள்ள பூரணமா அவன் கேட்கல, அதே மாதிரி மனனத்தையும் பண்ணல. அப்ப இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான், தான் தேகம் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு இருக்கு. தான் கர்த்தா, தான் போக்தா, நான் சம்சாரி அப்படின்ற மனநிலையில இருக்கக்கூடிய அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான், எனக்கு எது பெஸ்ட் அப்படின்னு. முக்கியமானது ஆச்சாரியார் அவதாரிக்கா பாஷ்யத்துல சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா 6:3 கொட்டேஷன் எடுத்து சொல்லியிருக்கார். 6:3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மார்க்கத்துல போகணுமா, அதுல முதல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை பிராப்தி பண்ணணும் அப்படின்னா சமத்துவத்தை பிராப்தி பண்ணணும். நமக்கு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா மனசு சமநிலை இல்லாம கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஆத்ம ஞானம் நிர்குண வித்யா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வராது. அப்ப முதல் ஸ்டெப் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்துல சமத்துவத்தை, மனசோட சமநிலையை பிராப்தி பண்ணணும். அதுக்கு எது சாதனமா இருக்கு அப்படின்னா கர்மயோகம் தான் சாதனம். 6:3 வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, 6 முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே. நல்லா தெளிவா சொல்லுது. யாராவது முதல் ஸ்டெப் வந்து மோட்ச மார்க்கத்துல கால் வைக்கணும் அப்படின்னா முதல் ஸ்டெப்பே வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை கர்ம யோகமாக செய்வதுதான் சாதனம். அப்ப உள்ள வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதனம் முதல்ல கர்மயோகம். அப்ப அந்த கர்மயோகத்திலேயே ஒருத்தன் நல்லா நிபுணத்தன்மை அடைந்து மனசு சமாதானமாயிருக்கு, சமநிலைய அடைஞ்சிருக்கு அப்படின்னா அவனுக்கு என்ன பேரு, ஆரூடன் அப்படின்னு அர்த்தம். யோகத்துல ஏறினவன், மனசோட சமநிலையை பிராப்தி செய்தவன் ஆரூடன், யோகாரூடன் அப்படின்னு பேர். அந்த யோகாரூடன் யோகத்துல ஏறினவனுக்கு என்னப்பா சாதனம் அப்படின்னா ரொம்ப தெளிவா சொல்லுது, தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. எவன் மனசோட சமநிலைய அடைஞ்சானோ அவன் என்ன பண்ணணும், எந்த கர்மத்து மூலமா அவன் சமநிலைய அடைஞ்சானோ அந்த கர்மத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு அகமகமகம்ன்ற அந்த சமநிலையை வச்சுக்கிட்டு தான் தான்ல நிக்கிற காரியத்தை செய்யட்டும். அப்ப ரொம்ப கிளியர், சமநிலையை அடையறதுக்கு கர்ம யோகமா பண்ணணும். அதே வந்து பாத்தீங்கன்னா சமநிலையை அடைந்தவன் கர்மத்தை தியாகம் பண்ணணும். இதான் சிம்பிள், ஒன்னும் இல்லை இதுல. சமநிலையை அடைஞ்சவன் கர்மத்தை தியாகம் பண்ணலன்னா என்ன அர்த்தம், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். நானும் நாத பிரம்மமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கூலாக தான் இருக்கேன். நாத பிரம்மம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் நிறைய காரியங்கள் பண்ண சொல்கிறேன் நான். அவர் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு ஒரு நல்ல ஹோல்டு கிடச்சிருக்கு, வருஷங்கள் கொடுத்துருக்கு. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும் என்னன்னா கர்மம் பண்ணுறவங்கள்ட்ட என்ன பதற்றம் இருக்குமோ அதே பதற்றம் கர்மயோகம் பண்ணுறவங்கள்ட்டையும் அந்த காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கும். தர்ம சிந்தனை இருக்கும், இவன் நல்லவன் இவன் கெட்டவன், இவனுக்கு கொடுக்கணும் இவனுக்கு கொடுக்கக்கூடாது, இவன் மிஸ்யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மம் பண்ணும்போது கூட கர்மயோகமாக பண்ணும்போது கூட சித்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், ப்ரீ ப்ரொடெக்ஷன் ஒர்க்கு கர்மத்துக்கும் இருக்குது கர்மயோகத்துக்கும் இருக்குது. அதில் சஞ்சலம் நடக்கும். கர்மத்தை எக்ஸிக்யூட் பண்ணும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்திலையும் சஞ்சலம் இருக்கும், கர்ம யோகத்திலையும் சஞ்சலம் இருக்கும். ஆனால் கர்மத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பலனை கொடுத்து பந்தப்படுத்தும் கர்மம். ஆனால் கர்மயோகம் என்ன பண்ணாது அப்படின்னா பந்தப்படுத்தாது.
அப்ப கர்மத்திலையும் கர்மயோகத்திலையும் ஒரே ஒரு காரியம், ஃபியூச்சர் பலன் தான் உங்களுக்கு கிடைக்காம போகும். ஆனா கர்மம் பண்ணும்போது சஞ்சலம் இருக்குமானா? நிறைய சஞ்சலம் இருக்கும். அப்ப ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை பண்ணி மனசு சமநிலை ஆயிடுச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணக்கூடாது? கர்மயோகத்தையும் டச் பண்ணக்கூடாது, கர்மத்தையும் டச் பண்ணக்கூடாது, கர்ம யோகத்தையும் டச் பண்ணக்கூடாது. ஏன்னா மனசை என்ன பண்ணும்? சஞ்சலப்படுத்தும். அப்ப என்ன பண்ணணும்? சமநிலையை அடையிறது தான் இந்த கர்மயோகத்தோட கோல், கர்மத்தோட கோல். அப்ப கர்மயோகத்தோட பலனா இருக்கிற அந்த சமத்துவத்தை அடைஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? நம்ம அடுத்த கரைக்கு போயாச்சு அப்படின்னா அந்த போட்ல இருந்து கீழே இறங்கிடும். ஏணியில இருந்து மேலே ஏறிட்டோம் அப்படின்னா ஏணியை விட்டு தான் ஆகணும். அதே மாதிரி சாதனம் எதுக்கு அப்படின்னா சாத்தியத்தை அடையிறதுக்கு மட்டும்தான். கர்மயோகத்தோட சாத்தியம் சமத்துவம். அதை அடைஞ்ச பிறகு அந்த சாதனத்தை தியாகம் செய்துட்டு தான் தானா நிற்கிற அபியாசத்தை அவன் செய்யட்டும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 6:3 6வது அத்தியாயம் 3வது ஸ்லோகத்துல பார்க்க போறோம். அப்ப மனசுல நல்லா வச்சுக்கிட்டோம். இப்போ இருக்கிற அஜ்ஞானியா இருக்கிற இந்த அர்ஜுனனுக்கு இன்னும் மோகம் போகல. தான் தேகம் கர்த்தா போக்தான்ற எண்ணத்தோட கேள்வி கேட்கிறான். சஞ்சலம் இருக்கு, சோக மோகங்கள் நிறைஞ்சிருக்கு. இப்ப அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு நிஷ்டையை அடையிறதுக்கு சாதனம் தேவையில்லை. அப்ப என்ன தேவை? சமத்துவத்தை அடையிறதுக்கான சாதனம் தான் அவனுக்கு தேவை. அப்ப அவனை பார்த்து இவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா கர்ம சந்நியாசம் நிஷ்டைக்காக எடுக்கிறதப்பா, அதனால கர்ம சந்நியாசம் உனக்கு தேவையில்லை. அது வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. இப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா 8th கிளாஸ் ஸ்டூடெண்டா இருக்க. அதனால உனக்கு தேவையான சப்ஜெக்ட் எது அப்படின்னா சிலபஸ் எது? கர்மயோகம் தான் உனக்கான சிலபஸ் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்க ஆச்சாரியார் என்ன பண்றார்? கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் எது பெருசு அப்படின்னு கேட்டினா கர்மயோகோ எப்படி சிறந்தது விசிஷ்யத்தை. ஆனா ரெண்டுமே, கர்மயோகமும் கர்ம சந்நியாசமும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை தரக்கூடியது. ஒன்னு முதல் ஸ்டெப்பு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 8வது ஸ்டெப். இவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு ஸ்டேர் கேஸ்ல இருக்கிற முதல் படி வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்து ஸ்டேர் கேஸ்ல இருக்கிற முதல் ஸ்டெப்பு கர்மயோகம், 8வது ஸ்டெப்பு கர்ம சந்நியாசம். அப்ப இந்த ரெண்டுமே தேவையான, ரெண்டுமே ஒரு படியில வந்து பாத்தீங்கன்னா படிதான். அதனால ஒன்ன தனியா எடுத்துக்க கூடாது, இன்னொன்னு தனியா எடுத்துக்க கூடாது. ரெண்டுமே மோட்சத்தை தரக்கூடியது. சந்நியாச கர்மயோகஸ்ச நிஸ்ரேயச கராவுபம். நிஸ்ரேயஸ்னா மோட்சம். ரெண்டுமே மோட்சத்தை தரக்கூடியது. ஆனா ஒன்னு முதல் படி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 8வது படி. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துல உனக்கு எதை பண்ணணும்? தயோஸ்து, இந்த இரண்டில் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்றேன். நீ 8ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட், உனக்கு என்ன பண்றேன்? கர்ம சந்நியாசாத், கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் விசிஷ்யதே. அப்ப யாருக்கெல்லாம் மனசு சஞ்சலம் இருக்கோ, என்கிட்ட ஃபோன் பண்றவங்க நிறைய பேர் சொல்றீங்க, இந்த சுவாமி கண்ண முடி உட்கார்ந்தா உட்கார முடியல சுவாமி, ஜபத்துல போக மாட்டேங்குது, மனசு வந்து சஞ்சலமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப சஞ்சலமா இருக்கு அப்படின்னா 20 நிமிஷம் தான் வந்து ஒரு டைம் நம்ம வச்சிருக்கோம். எப்போவாவது நீங்க கண்ண மூடி உட்கார்ந்தீங்க அப்படின்னா முதல் 20 நிமிஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்தோட இம்பேக்ட் இருக்கும், இன்னைக்கு நீங்க என்ன காரியம் பண்றீங்களோ அதோட இம்பேக்ட் இருக்கும். அந்த ஷேடோ வந்து விவகாரத்தில் இருந்த ஷேடோ வந்து நம்மள ஒரு 20 நிமிஷத்துக்கு சஞ்சலம் இருக்கும். 20 நிமிஷத்துக்கு மேல மனசு சாந்தி ஆகணும். அப்படி ஒருவேளை ஆகாம எனக்கு நான் 1 மணி நேரம் உட்கார்றேன் சுவாமி, 1 மணி நேரமும் சஞ்சலமா இருக்கு சுவாமி அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படின்னா கர்மயோகம் உங்களுக்கு பண்ணப்படவில்லை. அப்ப நீங்க அதிகாரி எதுக்கு அப்படின்னா கண்ணை மூடி உட்கார்றதுக்கு நீங்க அதிகாரி இல்லை. தெரிஞ்சுக்கணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும். 20 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கியர் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலா கியர் மாறும், ஒரு ஷிஃப்ட் கிடைக்கும் நமக்கு. ஒரு மனசு சஞ்சலமா இருந்தது மெதுவா 20 நிமிஷத்துக்கு அப்புறம் டக்குன்னு ஒரு 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 லிஃப்ட் ஆகணும். லிஃப்ட் ஆகி வந்து பாத்தீங்கன்னா மனசு சொச்சமாக ஆரம்பிச்சிடும். அப்படி நடக்கல அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், நமக்கு தியான அபியாசம் நமக்கு இல்லை. நமக்கு என்ன பண்ணணும்? உள்ள வெளியில பண்ண வேண்டிய ஸ்தூல கர்மா கர்ம யோகமா பண்ணாம இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் அந்த நிலையில இருக்கான். அதனால கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், நீ கண்ணை மூடி உட்கார்ந்து சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு கண்ணை மூடி உட்கார்றதுக்கு உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் இல்லை, ரஜோகுணம் வந்து உன்கிட்ட அதிகமா இருக்கு,
மோகம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு, தமோ குணமும் இருக்கு. அதனால சத்துவகுண காரியமா இருக்கிற சர்வ கர்ம சந்நியாசத்தை பண்ணுனா பாக்கண்டி ஆயிடுவேன். இங்க நிறைய பேர் சன்னியாசிகள் பாக்கண்டிகளா இருக்காங்க, வேஷதாரிகளா இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் ஒழுங்கா போகல. அதனால்தான் ஆச்சாரியார் சொல்றார், கர்மியா இருக்கிறவனுக்கு கர்ம யோகம் தான் கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் சிறந்தது சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 3வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. ஸ்துதி பண்ற இந்த கர்மயோகம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணுமே, நமக்கு எப்பவுமே நிறைய ஸ்துதி பண்றதுல தான் நமக்கு பிரவருத்தி உண்டாகும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா விளம்பரங்கள் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வரும்போது இதை காட்டிலும் இது பெருசு, இது பெருசு, இது பெருசு, எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை ஸ்துதி பண்ணுது. ஏன்? நமக்கு வந்து அதில் அட்ராக்ஷன் வரும், அதை வந்து வாங்குவோம் நம்ம, அதுக்காக தான். அப்போ ஆச்சாரியார் இது அனாதி காலத்திலேருந்து நடக்கிறது, நம்மளுடைய மனசு புத்தி என்னன்னு தெரியும். அதுக்காக ஆச்சாரியார் என்ன பண்ணுறார், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் எவ்வாறு உயர்ந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். கஸ்மாத் இது ஆக 3வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க. எந்த விதமாக நீங்க சொல்றீங்க கர்மயோகமானது கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் சிறந்தது என்று எந்த விதமா சொல்றீங்க? கஸ்மாத் அப்படின்னு கேட்டா ஆக. அதுக்கான பதில வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்ல ஆரம்பிக்கிறார். ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி, ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி, யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோ, நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே, சுகம் பந்தாத் பிரமுச்யதே ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ நத்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகிய புகழ்ற அர்த்தவாதம் அப்படின்னு பேர். அர்த்தவாதம்ன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தவாதம்னா ஸ்துதி நிந்தா ரெண்டு இருக்கும். ஒன்றுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்துதியும் பண்ணலாம், ஒன்றுத்த வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நிந்தையும் பண்ணலாம். இந்த ரெண்டுத்துக்கும் பேர் என்ன பேர் அப்படின்னா அர்த்தவாதம் அப்படின்னு பேர். இதில் வந்து அர்த்தவாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஒரு குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு நீ ராஜா இல்லை கண்ணு இல்லை சாப்பிடுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அம்மா வந்து குழந்தைய விட்டுறாங்க. ராஜாவா என்ன குழந்தை? குழந்தை ராஜா இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா இல்லை கண்ணு இல்லை அப்படின்னு இது பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஸ்துதி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமில்லாத ஸ்துதிகளும் இருக்குது, குணார்த்தவாதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. குண அர்த்தவாதம் பூர்வ மீமாம்சகர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அர்த்தவாதம்ன்றது ஒரு பெரிய டாபிக். குண அர்த்தவாதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அர்த்தமுடையது, பர்பஸாக சொல்கிறது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக இருக்கும். அந்த சத்தியமாக இருக்கிறத வந்து நீங்கள் ஸ்துதி பண்ணும்போது அதில் நமக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமாக வரும், அது உண்டாகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குண அர்த்தவாதம்னு எழுதிங்க மேலே. குண அர்த்தவாதம்னா என்ன அர்த்தம்? கர்மயோகத்தை வந்து இந்த இடத்துல ஸ்துதி பண்ணுறது பொய்யா எல்லாம் இல்லை, வாஸ்தவத்தில் தான் இது ஸ்துதி செய்யப்படுகிறது, வாஸ்தவம் இது. அப்போ ஆச்சாரியர் சொல்றார் ஞேயஸ்ஸ நித்திய சந்நியாசி. சன்றதுக்கு அர்த்தம் அந்த கர்மயோகி. சனா அவன். யார் அவன்? அந்த கர்மயோகியானவன். அந்த கர்மயோகி யோகியை என்ன பண்ணணும்? ஞேயா நித்திய சந்நியாசி இது ஞேயா. அவனை நித்திய சந்நியாசி என்று அறிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டு இப்போ நம்ம 80 பேர் இருக்கோம் பாடத்தில், 80 பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தான் சந்நியாசாசிரமம், மீதி இருக்கிறவங்க எல்லாம் கிரகஸ்தாசிரமம். இப்போ நீங்கள் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு சன்னியாசியாக இருக்க முடியும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனம் தானியம் பகுபுத்திர லாபம் தீர்க்கமாயுகு அப்படின்னு எந்த ஒரு சங்கல்பமும் இல்லாமல் என் பேர குழந்தைக்கு இப்படி இருக்கணும், என் குழந்தைக்கு சுவாமி நான் எனக்கு கேட்கல சுவாமி, எனக்கு ஒன்றும் வேணாம் சாமி, ஆனால் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் சாமி, என் பேர குழந்தைங்க நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாவே அது என்ன ஆயிடுது? உங்களுக்கு கேட்டா என்ன, உங்கள் குழந்தைங்களுக்கு கேட்டா என்ன, எல்லாம் ஒன்று தானே. ஆசை இருக்கா? அப்போ ஆசையை வந்து விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பார்த்துப்பார். அவங்க கர்மத்தில் என்ன இருக்கோ அது நடக்கும். நல்லதையும் கெட்டதையும் ஒவ்வொரு எம்எம்மையும் கர்ம பலனா பகவான் தான் கொடுக்கிறார்.
யாரோட கருமத்தையும் மாற்ற முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கருமங்கள் எல்லாம் வாஸ்தவத்தில் என்னது, வேதாந்த அறிவு உங்களுக்கு வர வர தெரிஞ்சிடணும். என்னன்னா இது எல்லாம் ஒரு சொப்பன மாதிரி. இது ஜாகிரத அவஸ்தையில மட்டும்தான் என்னோட குழந்தை, என்னோட பேர குழந்தை, என்னோட ஹஸ்பண்ட், ஒய்ஃபு எல்லாம் இருக்கு. சொப்பனத்துக்கு போனீங்கன்னா இது எதுவுமே இல்லை. டீப் ஸ்லீப் போனீங்கன்னா இது எதுவுமே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரத அவஸ்தையில மட்டும்தான் என்னோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருக்கு. இதுக்காக நான் வந்து பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னா அது பொய்யானது, இது தீர்க்க சொப்பனம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸா. முதல் ஸ்டெப்பு அவங்க கருமத்துப்படி தான் நடக்க போகுது. என்னோட ரோல் என்னவோ, அம்மாவோ அப்பாவோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களுக்கான ரோலை மட்டும் பண்றது. உள்ளுக்குள்ளார் பகவான் பார்த்துப்பார், கர்ம பலனை கொடுப்பார். இந்த எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ற கருமத்தை எல்லாத்தையும் பலனை வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு அர்ப்பணம். நான் ஒன்னும் கேட்க மாட்டேன் சுவாமி அப்படின்னு, ஒன்னும் வேணாம் ஒன்னும் வேணாம் ஒன்னும் வேணாம், உன்னோட இச்சைப்படி எது நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு நீங்க டே டு லைஃப் ஃபுல்லா எந்த பிரார்த்தனையும் இல்லாம பலனை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா பிரம்மன் யாதாய கருமானி வரப்போகுது. ஈஸ்வரன் இடத்துல நல்லா சமர்ப்பணம் பண்ணிட்டு யாரு இருக்கீங்களோ வீட்டுக்குள்ளார கரும பலத்தியாகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ஸ்லேவா நினச்சிக்கிட்டு நானின் கர்த்தா இல்லை, எனக்கு பின்னாடி ஒருத்தர் கமாண்டேட்டர் ஒருத்தர் இருக்கார், டிக்டேட்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஈஸ்வரன், அவருக்காக தான் நான் கர்மம் பண்ணுறேன், நான் ஒரு பிரதான கர்த்தா இல்லை, நான் கவுன கர்த்தா, செகண்டரி தான், நான் ஃபர்ஸ்ட் கர்த்தா யாரு, அந்த ஈஸ்வரன் தான் அப்படின்னு அவனிடத்துல கருமத்தை போட்டுட்டு யாரு கருமம் பண்றீங்களோ அப்படிப்பட்ட அந்த கர்மயோகி, உங்களுக்கு பேர் கர்மயோகின்னு பேர் வந்துடும். அப்படிப்பட்ட கர்மயோகி வீட்டுக்குள்ளாரையே இருந்தாலும் கூட அவனை சாஸ்திரம் சொல்லுது, கிருஷ்ண பரமாத்மா சொல்றது, அவனை வந்து பாத்தீங்கன்னா நித்திய சந்நியாசி என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்க. எவன் சந்நியாசம் எடுத்துக்கிட்டு, அதுக்கு ஆப்போசிட், எவன் சந்நியாசம் எடுத்துக்கிட்டு ஆசிரமத்துல இருந்துக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு எவன் சொல்றானோ, ஒரு கர்மத்தோட பலனை உத்தேசம் பண்ணி வந்து கர்மங்களை பண்றானோ அவனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவன் சந்நியாசி வேஷத்துல இருந்தாலும் அவன் மகா கிரகஸ்தன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அன்வய வத்திரேகம்னு பேர், இதுக்கு மெத்தடுக்கு பேர். உன்னை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்துகிட்டே பலனை தியாகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நித்திய சந்நியாசி. அதுக்கு ஆப்போசிட் சந்நியாசியா இருந்துகிட்டு ஏதாவது பலனை உத்தேசம் பண்றான் அப்படின்னா அவன் மகா கிரகஸ்தன். அப்ப வசிஷ்டர் எப்படி சுவாமி இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசிஷ்டர் மாதிரியான ரிஷிமார்கள் எல்லாரும் எங்க இருந்தாங்க, வீட்டுக்குள்ளாரையே இருந்தாங்க, ஒய்ஃபோட இருந்தாங்க. 101 குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா பெத்தெடுத்திருக்கார் வசிஷ்டர். அப்ப 101 குழந்தைங்களை பெத்தெடுத்து கூட நித்திய சந்நியாசி அப்படின்னு அவர் சொல்லப்படுறார். நான் ஏற்கனவே ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வசிஷ்டர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா வர நம்ம விஸ்வாமித்திரர் வந்தோன்னு நீ போய் பக்கத்து கிராமத்தில் அடுத்த நதிக்கு அடுத்த கிராமத்தில் போய் நீ தபஸ் பண்ணு அப்படின்னு இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறார். இவர் என்ன பண்ணுறார், ஒரு நடுவில் நதி, அடுத்த கிராமத்தில் போய் என்ன பண்ணுறார், நதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கிராமத்தில் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். வசிஷ்டர் வாசம் பண்ணுற கிராமத்துல இருந்து டெய்லி ஒரு பால்காரம்மா என்ன பண்ணும், நம்ம இவருக்கு வந்து விஸ்வாமித்திரருக்கு வந்து போய் டெய்லி பால் கொடுத்துட்டு வருவாங்க. ஒரு நாள் நல்ல மழை காலம், நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா போய் பால் கொடுக்குறாங்க. பால் கொடுக்கும்போது இவர் சொல்றார் விஸ்வாமித்திரர், நதியில வந்து ஃப்ளட்டு போயிட்டு இருக்கே, வெள்ளம் போய்கிட்டு இருக்கே, நீ எப்படிமா வந்த அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே அந்த அம்மா சொன்னாங்க, நான் போய் இவர் விஸ்வாமித்திரர் என் மேல ரொம்ப கோவப்பட்டுருவார், சாபம் கொடுத்துருவார், எனக்கு ஏதாவது உபாயம் சொல்லுங்கன்னு நான் வசிஷ்டர்கிட்ட கேட்டேன். வசிஷ்டர் சொன்னார், நதிக்கு முன்னாடி போய் நின்று நித்திய சந்நியாசி வசிஷ்டர் வழிவிட சொன்ன அப்படின்னு சொல்லு, நதி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பாதையை விட்டுரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார். அதே மாதிரி நான் வந்து நதி பக்கத்துல போய் நித்திய சந்நியாசி வசிஷ்டர் வழிவிட சொன்னார்னு சொன்னேன், வழி விட்டுருச்சு, நான் வந்துட்டேன் சாமி அப்படின்னு. இவருக்கு தலையிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோபம், புகை வர ஆரம்பிச்சிருச்சு காதுலெல்லாம். 101 குழந்தைய பெற்ற வசிஷ்டர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நித்திய சந்நியாசி ஆக முடியும் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், கோபப்பட்டுட்டு வா இப்ப வா அப்படின்னு பால்காரியை கூட்டிகிட்டு வர, இப்போ சொல்லு நதிக்கு முன்னாடி நின்றுட்டு,
நித்திய சந்நியாசி விஸ்வாமித்திரன் வழிவிட சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு. நித்திய சந்நியாசி விஸ்வாமித்திரன் வழிவிட சொல்றார் அப்படின்னு நதி வழிவிடவே இல்லை. அது பாட்டுக்கு எப்பவும் போல ஃப்ளட்டு போயிட்டே இருக்கு. அப்புறம் வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, வசிஷ்டர் பேரை சொல்லி 2 பேரும் கிராஸ் பண்ணி வந்து கோபத்தோட வர. நீங்க நதியை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து பாத்தீங்கன்னா மெஸ்மரிசம் பண்ணி வச்சிருக்கீங்க, ஏமாத்தி வச்சிருக்கீங்க. நித்திய சன்னியாசி நீங்க எப்படி ஆகலாம்? 101 குழந்தை பெற்றிருக்கீங்க, நீங்க எப்படி நித்திய சன்னியாசி நித்திய பிரம்மச்சாரியா எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டோன்னா உடனே சொல்றார், நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கு, சாஸ்திரத்துல இருக்கிற விதி இருக்கு. ரிதௌ பாரியாம் கச்சேத் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதி வாக்கியம் இருக்கு. நான் வந்ததோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜா உற்பத்திக்காக வந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி அது கொடுத்துருக்கு. அதனால காமத்தினால நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைய பெற்றுக்கலை, காமபோகத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போகம் பண்ணுறதுக்காக கிரகஸ்தாசிரமத்தில் இல்லை. என்னுடைய ஒர்க்மேன்ஷிப் வெறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டி கேரக்டருக்கு மட்டும்தான் நான் பண்ணுறேன். அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பற்று இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். நீயோ என்ன பண்ணுற, ஒரு வேஷம் போட்டுட்டு ஒரு பர்ணசாலையில் அடுத்த இதில் பெரிய அகங்காரத்தோட நீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்க. நீ மனசு ஃபுல்லாக காமத்தை நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் வேஷம் என்ன வேஷம்? தபஸ்வி வேஷம் போட்டிருக்க. அதனால நீ சன்னியாசி இல்லை அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. யாரெல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டு எந்த கர்ம பலனையும் இச்சைப்படாமல் டே டு லைஃப்ல கர்மத்தை பண்றீங்களோ, மோகவசப்படாமல் எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்றீங்களோ அவர்கள் நித்திய சந்நியாசிகள். ஒரு ஆசுவாசம் வருது இல்லை, சன்னியாசி ஆகணும்னா வீட்டில் இருந்துக்கிட்டே ஆயிடலாம். ஆனால் கர்ம பலனோட எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. எந்த கர்ம ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் ஈஸ்வரார்ப்பணமஸ்துன்னு வெளியில சொல்லக்கூடாது, உள்ளுக்குள்ளார மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒன்றும் வேணாம் சாமி, எல்லாம் உனக்கு அர்ப்பணம் சாமி, இது எல்லாம் உன்னோடது சாமி, எனக்கு ஒன்றும் வேணாம் சாமி, நீ தான் வேணும் சாமி, நீ தான் வேணும் சாமி அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வீட்டில் இருக்கும் போதே நித்திய சந்நியாசியா அறியப்பட வேண்டும். அது மட்டும் இல்ல, அதுல ஆச்சரிய கண்டிஷன் வேற போடுற. யோ ந துவேஷ்டி, எவன் வந்து பார்த்தீங்கன்னா எதனையும் துவேஷம் செய்வதில்லையோ, துக்கம் தரக்கூடிய விஷயங்கள்ல வந்துச்சே இதை என் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என் தலையெழுத்து நான் மாட்டிக்கிட்டேன், நிறைய பேர் புலம்புறாங்க, என் தலையெழுத்து நான் போய் அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அந்த வெறுப்பை வந்து பார்த்தீங்கன்னா உமிழ்றாங்க. அப்போ அது மாதிரி யாரையும் துக்கம் கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் யாரையும் வெறுக்காமலும் துவேஷம் செய்யாமலும், கண்டிஷன் பார்த்துங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு சன்னியாசின்னு யாராவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ந துவேஷ்டி ந காங்ஷதி, எவன் எந்த ஒன்றையும் சுகம் தரக்கூடிய எந்த வஸ்துவையும் சுகம் தரக்கூடிய எந்த பெர்சனையும் ஆசைப்படுவதில்லையோ. அப்ப என்ன அர்த்தம்? பிராரப்தப்படி என்ன வருதோ ஈஸ்வர பிரசாதம். இன்னைக்கு நல்லது நடந்தா ஈஸ்வர பிரசாதம், கெட்டது நடந்தாலும் ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு பிரசாத புத்தியோட நல்லதையும் விரும்புவதில்லை, கெட்டதையும் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பதில்லையோ அவன் என்ன ஆகிறான்? நிர்த்வந்த்வோகி மகாபாகு. ஏ மகாபாகு, பெரிய தோல் உடையவனே, நீ இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம், ஆனால் ஒன்றை ஜெயிக்கணும்ல, துவந்துவங்களை ஜெயிக்கணும், இரட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா டுவாலிட்டியை ஜெயிக்கணும். எது டுவாலிட்டி அப்படின்னா வெப்பம் குளிர், அப்புறம் மானம் அபமானம், அதுக்கப்புறம் வந்து லாபம் நஷ்டம், இது எல்லாத்தையும் தாண்டி போகணும். ஒரே சமநிலை இருக்கணும். எது பிராப்தியானாலும் அந்த சமநிலையில இருக்கிறதுக்கு பேர் தான் துவந்துவாதீதன் அப்படின்னு பேர், இருமைகளை கடந்தவன். அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டே நிர்த்வந்த்வோகி மகாபாகோ, யார் வந்து பார்த்தீங்கன்னா துவந்துவங்களை கடந்து, இரண்டு துவந்துவங்கள் இல்லாமல், இரட்டைகள் இல்லாமல் எல்லாத்திலையும் சமபுத்தியோட. எப்படி சமபுத்தி வரும்? நிறைய பேர் சகிச்சுக்கிறாங்க, அதனால தான் வந்து சகிச்சுக்கிறது இல்லை. சிந்தா விலாபரகிதம் இதுல விவேகச்சுடாமணியில சொல்றார், என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எது வந்தாலும் வந்து புலம்பல் இருக்கக்கூடாது, அப்பிரதிகார பூர்வகம், எதையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாற்றி அமைச்சுக்கணும்னு ஆசை இல்லாமல் பிரசாத புத்தி. ஏங்க பிரசாதம் வந்து கொஞ்சம் பஞ்சாமிர்தம் கொடுத்தா நல்லா இருக்குமே, எனக்கு சக்கரை பொங்கல் பிடிக்காது,
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளியோதரை பிடிக்காது, எனக்கு வந்து கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடுங்களேன் அப்படின்னு பிரசாதத்துல சாய்ஸ் எடுக்கக்கூடாது. எது கிடைச்சாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பகவான் கொடுக்குறார் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் இருந்துக்கிட்டு கர்மா தியரி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னுடைய கர்மத்தில் என்ன இருக்கோ அதுதான் பகவான் கொடுக்கிறார். அப்போ பகவான்கிட்ட இருந்து வர்றதுனால பிரசாதம் ஆஃபர் பண்ணு பிறகுதான் வருது, அவர் கையில இருந்து வருது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எது கிடைச்சாலும் பிரசாத புத்தியோட இருந்துக்கிட்டு நல்லதோ கெட்டதோ எதுலேயுமே அதில் டச் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா பிரசாதம் சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம், இந்த யுகாதிக்கு வந்து நம்ம கொடுக்குறோம்ல வேப்ப கொழுந்து, புளியம் பழம், அப்புறம் இனிப்பு எல்லாம் கலந்து தானே கொடுக்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் சின்ன வயசில் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஐயோ யுகாதியா காலையில் பிரசாதத்தை கொடுத்து கொல்லுவாங்களே அப்படின்னு பயப்படுவோம். நம்ம அம்மா கொடுக்கும்போதே சொல்லுவாங்க எதுவும் புலம்பக்கூடாது, கண்டிஷன் வந்து அவங்க வீட்டில் வைப்பாங்க. என்ன பண்ணணும், அப்படியே மென்று முழிஞ்சிடணும், எந்த கிரிட்டிக்ஸும் பண்ணக்கூடாது, ரிவ்யூலாம் கொடுக்கக்கூடாது, இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு. பிரசாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ்லாம் இல்லவே இல்லை, அப்படியே எடுத்து அப்படியே சுவாகா பண்ணிக்க வேண்டியது, வயிற்றுக்குள்ளே போட வேண்டியது, இவ்வளோதான் வேலை. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டது எது பிராப்தி ஆச்சோ பிராப்தி ஆகலையோ எல்லா விஷயங்கள்லையும் இருந்தோம் அப்படின்னா மனசு என்ன ஆகும், அதுக்கு பேர் கர்மயோகம்னு பேரு. கர்மயோகத்தோட பலன் என்னது, சமத்துவம் யோக உச்சது. நமக்கு மெதுவா 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 என்ன ஆகும், சமநிலை கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த சமநிலை கிடைச்சவனுக்கு பேர் தான் நிர்த்வந்துவகா அப்படின்னு பேர். நிர்த்வந்துவகனா இருமைகளை கடந்தவன், இருமைகள் இல்லாதவன். அவன் என்ன ஆகுது சுவாமி அப்படின்னா சுகம் பந்தாத் பிரமுச்சியது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்சார பந்தத்திலிருந்து ரொம்ப சுகமாக ரொம்ப ஈஸியா அதிக பிரயத்தனம் இல்லாம இந்த சம்சார பந்தத்திலிருந்து பிரமுச்சியதே நன்றாக விடுபட்டு செல்கிறான், விடுதலை அடைகின்றான், லிபரேஷன் ஆகிறான். அப்ப என்ன அர்த்தம், ஆப்போசிட் அடையும். எவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துவந்துவங்களை கடந்து சமநிலையை அடையவில்லையோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்சார பந்தத்திலிருந்து ரிமூவ் ஆகிறது, வெளியேறுதல் என்பது, விடுபடுதல் என்பது ரொம்ப ரொம்ப துக்கம். அப்ப என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம், அதுக்கப்புறம் எதெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம், எதெல்லாம் நமக்கு பிராப்தி ஆகுதோ கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் பிரசாதம் பிரசாதம் பிரசாதம். இந்த ரெண்டு பாவத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சமநிலை அடையப்படும். சமநிலையை அடைஞ்சவன் ஈஸியா இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுகின்றான். பாஷ்யத்துக்கு வந்து ஞேயோ, ஞேயகன என்ன அர்த்தம், ஞாத்தவ்யா, அறிந்து கொள்ள வேண்டும். ஞேயகன்றதுக்கு அர்த்தம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறிஞ்சு கொள்ள வேண்டும், ச கர்மயோகி, மந்திரத்துல ச இருக்கு, அதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் சொல்ற கர்மயோகி. அந்த கர்மயோகியை அறிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு அறிந்து கொள்ள வேண்டும், நித்திய சந்நியாசி இது ஞேயா, நித்திய சந்நியாசி என்று அறிந்து கொள்ள வேண்டும். மனசுல கை வச்சு சொல்லுங்க, கை வச்சு சொல்லுங்க, உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியில் ஒரு 80 பேர்த்துல எத்தனை எத்தனை பேர் சன்னியாசி இருப்பாங்கன்னு தெரியாது. இனிமேலாவது ட்ரை பண்ணலாம், ஒன்றும் மிச்சம் எதுவும் லாஸ் ஆகலை, போனதெல்லாம் போகட்டும். இப்போ நமக்கு வந்து பகவான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். இந்த க்ஷணத்திலிருந்து பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார். வேற யாருங்க வேணும், நமக்கு என்ன செக்யூரிட்டி வேணும்? நீங்களும் உங்கள் ஃபேமிலியெல்லாம் காப்பாற்றுனீங்க, யோசிச்சு பாருங்க. நீங்களா எல்லாமே பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாட்ட பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களா தீர்மானிச்சு அப்பா அம்மாட்ட பிறந்தீங்க. உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் நீங்கள் தீர்மானிச்சா வந்துச்சு. உங்கள் குழந்தைங்கெல்லாம் பிறந்தாங்களே, எதை தீர்மானிச்சு உங்கள் குழந்தைங்க பிறந்தாங்க? பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க? இந்த குழந்தை தான் எனக்கு பிறக்கணும்னு கேட்டால் நீங்கள் வாங்கினீங்க. உங்கள் பேர குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு வாங்கினீங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற சொத்து பத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு கிடைச்சது உங்களுக்கு? அதெல்லாம் இல்லை, எல்லாமே கரும பலம். அப்போ அந்த கரும பலம் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுக்குறார்? ஈஸ்வரன் கொடுக்குறார். அப்போ நம்ம யாரும் நமக்கான விஷயத்தை பண்ணிக்கல, கர்மம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு ரைட்ஸ் இருக்கு. கர்ம பலன் எல்லாம் பகவான்கிட்ட இருந்து வருது, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் டெத்து வரைக்கும் இருக்கிற எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, எல்லாமே பிராரப்த கர்மா அப்படிதான் நடக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கறதுனால எதுவும் கிடைக்காது. இப்போ நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் ஃபியூச்சருக்கு போகும். காமான்ய காமயதே மன்யமானக ச காமபீர் ஜாயத்தே தத்தர தத்தர.
எவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வஸ்துவை ஆசைப்படுகிறானோ அதை அடைவதற்கு ஆங்காங்கு பிறக்கின்றான். அப்ப இப்ப நம்ம பிறந்திருக்கிறது, இப்ப அனுபவிக்கிறதெல்லாம் முன்னாடி ஜென்மங்கள்ல ப்ரீவியஸ் ஜென்மத்துல நம்ம எதெல்லாம் கேட்டோமோ அதுதான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க எதையாவது கேட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்தை போய் அனுபவிக்க வேண்டியது. அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா போதும் சாமி, எனக்கு ஒன்றும் வேணாம், கர்மப்பலனே வேணாம் சாமி, பிறக்கவே வேணாம், கர்மப்பலனே வேணாம், நீ போதும் எனக்கு, நீ பார்த்து என்ன பண்றியோ பண்ணு அப்படின்னு ஈஸ்வரன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்தையும் சமர்ப்பணம் பண்ணின அந்த கர்மயோகி. கர்மயோகி யாரு? நித்திய சந்நியாசி. எப்படி சுவாமி நித்திய சந்நியாசிக்கும் கர்மயோகிக்கும் என்ன சுவாமி சிமிலாரிட்டி இருக்கணும்ல? சிமிலாரிட்டி என்ன இருக்கணும்? நான் சொல்லுவேன், இந்த லெப்பர்டு வந்து உட்கார்ந்துருக்கு. நேற்று ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அந்த எல்லாமே கேட் ஃபேமிலி தானே, எல்லாமே கேட் ஃபேமிலி தான். பூனை எப்படி உட்கார்ந்துருக்கோ அதே மாதிரி தான் ஒரு டைகர் உட்கார்ந்துருக்கு, ஒரு லெப்பர்டு உட்கார்ந்துருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போஸ் இருக்கு. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி பூனை பக்கத்தில் போய் ஏதாவது விளையாண்டிங்கன்னா பிடிக்கலன்னு அதுக்கு சீரும் பாருங்க. டைகரும் அதே மாதிரி தான் பண்ணுது, லெப்பர்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அப்போ ஒரே ஃபேமிலியா? டைகர் என்ன ஃபேமிலி? கேட் ஃபேமிலின்னு பிரிக்கிறாங்க. இதே மாதிரி எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு கர்மப்பலனை தியாகம் பண்ணுறீங்களோ அப்போ அதே கர்மப்பலனை தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சந்நியாசியும் நீங்களும் ஒரே கேட்டகரி ஆயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சந்நியாசியும் ஒரு கிரகஸ்தன் கர்மயோகி எப்படி ஒன்றாக முடியும்? கர்மப்பல தியாகம் ரெண்டு பேர்கிட்டையும் ஈக்குவலா இருக்கிறதுனால அவன் வீட்டில் இருக்கக்கூடிய சந்நியாசி, கிரகஸ்த சந்நியாசி அப்படின்னு எடுத்துக்கணும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, அப்போ ஆப்போசிட் எடுத்துக்கணும் எப்பவுமே. நல்லா தெரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ நான் வந்து என் சைடில் இருந்தானே பேச முடியும், உங்கள் சைட்லேருந்து பேசுகிறதோட எனக்கு தெரியும். ஏன்னா நான் சன்னியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை முறையில் ஒரு 25 வருஷமாக ரிஷிகேஷ் ஹரித்வார்லேருந்து நிறைய பேரை வந்து ஆயிரக்கணக்கான சன்னியாசிகளை கடந்து வந்திருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நல்ல வாட்ச்மேன், நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா சன்னியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது கொஞ்சம் பேர், நிறைய பேர் இருக்காங்க. நிறைய சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி, பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஒன்று வேணான்னு சொல்கிற சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்தில் வேணும் 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 வேணும்னு ஆசைப்படுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? சந்நியாசத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு நீங்கள் எதையாவது வேணும் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நிறைய டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா, பிரார்த்தனை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்கள் சந்நியாசி இல்லை. பாவகிராகி ஜனார்தனஹா. ஜனார்தனன் என்ன பண்ணுறான்? உள்ள இருந்துக்கிட்டு எல்லா தாட்ஸையும் ஸ்கேன் பண்ணுறான். அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டத்தை கொடுக்கணும். நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க கிரகஸ்தர் அப்படின்னு யாராவது சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் பல தியாகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பகவானுக்கு தெரியும் அவன் சன்னியாச ஜீவனை வாழ்ந்துகிட்டு இருக்கான். நான் சன்னியாசியா இருந்துக்கிட்டு பலன் மேல ஆசைப்பட்டனா உள்ள இருந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். சன்னியாசி வேஷம் போட்டிருக்கான் பார் பாக்கண்டி அப்படின்னு உள்ள இருந்து பரமாத்மா சிரிப்பார். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவானுக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது. வெளியில வேஷம் போடுறது அவசியம் இல்லவே இல்லை. அதுக்கு அடுத்து ஆச்சரிய சொல்ற யோ நத்வேஷ்டி. அதுக்கு என்ன அர்த்தம் சுவாமி? கிஞ்சித் ந காங்க்ஷதி. எந்த ஒன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுவதில்லையோ, எந்த ஒன்றையும் வெறுப்பதில்லையோ. துக்க சுகே தத்து சாதனேச்ச. நம்ம என்ன பண்றோம்? துக்கம் கொடுக்கறது எல்லாத்துலேயும் எனக்கு அங்கே வந்து வாச்சுது பாரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புலம்புறோம். எல்லாத்துலேயும் புலம்புறோம். 4 வாட்டி வண்டியை மிதிச்சுட்டு ஸ்கூட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னு வச்சுங்க, செல்ஃப் ஸ்டார்டிங் போயிடும். சில சமயம் போனதுக்கு பிறகு ரோட்டில் எங்கேயாவது நின்றோம், போட்டு வதக்குன்னு மிதிக்கிறதுக்கு நமக்கு தெரியாது. தெரிஞ்சா இந்த சனியை வந்து நமக்கு பிராப்தி ஆயிருப்பாரு. ஒரு நல்ல காராக இருந்தால் நல்லா இருக்கும்ல, இந்த வண்டியை போட்டு மிதிச்சுக்கிட்டு கார் வந்து எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா நின்று போயிடும். அப்போ வந்து அப்போ யோசிப்பேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரை வச்சுக்கிட்டு போராடி இருக்கு, என் தலையெழுத்து இது வந்து பிராப்தி ஆயிருக்கு. இதே மாதிரி வண்டி, வாகனம், மனைவி, ஹஸ்பண்டு, சில்ட்ரன்ஸ் எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு புலம்பல் இருக்கு. சொசைட்டி எல்லாத்துலேயும் எப்பெல்லாம் ஒரு ஒரு துக்கம் கிடைக்குது, சனியை நம்ம திட்டிகிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். அது மாதிரி துக்கம் தரக்கூடிய அந்த துக்கத்திலும் அந்த துக்கத்தை தரக்கூடிய சாதனத்திலும் தத் சாதனேச்ச, அந்த சாதனங்களிலும் ந துவேஷ்டி, வெறுப்பதில்லையோ, துவேஷம் செய்வதில்லையோ. அதே மாதிரி ந காங்க்ஷதி,
ஆசைப்படுவதில்லையோ எதை, எனக்கு சுகம் வரணும் ஜி அப்படின்னு சென்ஸ் ஆர்கன்ஸோட பிளஷர் அதுல ஆசைப்படாமல், இந்த இந்திரியங்களை திருப்திப்படுத்தணும்ன்ற ஆசை இல்லாமல் அந்த சுகத்திலையும் அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய தனம் தானியம் பகுபுத்திர லாபம் அது மாதிரியான விஷயங்கள்லையும் எவன் ஆசைப்படுவதில்லையோ என்ன கிடைக்குதோ அது பிராரப்த கர்மால கிடைக்கிறது, பகவான் கொடுக்கிறார் அப்படின்னு பிரசாத புத்தியோட இருக்கானோ, இச்ச ஏவம் விதோ இந்த விதமாயிருக்கின்றவன் யஹ எவனோ கருமணி வர்த்தமானக அப்பி அவன் வீட்டில் இருந்துகிட்டு அவனோட கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டருக்கு தேவையா ஆபீஸ்க்கு போகலாம், கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு குழந்தை பெற்றுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா என்ன இருக்கணும் பின்னாடி, வாஸ்தவத்துல இது ரோல் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்கிரிப்ட் ரைட்ல எழுதியிருக்காரோ அதுபடி நடக்கட்டும். ஓவர் ஆக்ஷன்லாம் பண்ண வேணாம். நமக்கு கொடுத்த கேரக்டரை நல்ல முறையில் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ என்ன பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளார வந்து அந்த கேரக்டர் முடிஞ்சோடனே உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. என்ன அர்த்தம், வெளியில் வேஷம் போட்டு உள்ளே வரீங்க, வேஷம் போட்டதுக்கப்புறம் பகவான் கொடுத்த ஸ்கிரிப்ட் ரைட்டில் என்ன இருக்கோ அதை ஆக்டிங் கொடுக்க போகிறீங்க. உள்ளுக்குள்ளார என்ன இருக்கணும், நான் இது இல்லை, எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்கு அப்படின்னு ஆக்டர் எல்லாத்துக்கும் தெரியும்ல. நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு தெரியுமே நான் வேற, இந்த கேரக்டர் வேற. அதே மாதிரி உங்க ரோலை என்ன பண்ணணும், நான் வேற, இந்த கேரக்டருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இது பகவான் கொடுத்திருக்கார், பகவானுக்காக நான் பண்றேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற எண்ணத்தோட எவன் இருக்கானோ கர்மத்தை பண்ணிக்கிட்டு கர்மணி வர்த்தமானக அபி கர்மத்தை செய்து கொண்டே இருந்தாலும் கூட அவன் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய சந்நியாசி இது ஞாத்தவியர்த்த, அவனை நித்திய சந்நியாசி என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு மேலே உங்களுக்கு வேற என்னங்க வேணும்? வீட்டில் இருந்துக்கிட்டே அழகா சன்னியாசியா இருக்கலாம், எந்த காரியத்தையும் கேட்காதீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அது இது எல்லாம் கர்மத்தோட அவங்கவுங்க கர்மத்தோட வரும். கர்மத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். பாருங்க, போன மாதம் ஃபுல்லாக எனக்கு எவ்வளோ ஊடுபட்ட மருந்து சாப்பிட்ருக்கேங்க. பார்த்தா டப்பாவாக இருக்கு. ஒரு டப்பா ஃபுல்லாக மருந்து எடுத்து வச்சுருக்கேன். அலோபதி, அப்புறம் ஆயுர்வேதிக்கு, அப்புறம் வந்து ஹோமியோபதி, இருக்கிறது எல்லாத்தையும், அது இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச பாட்டி வைத்தியம் அது இதுன்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் ஆயிருக்கு. இந்த வாய்ஸ் பாருங்கள் இப்போ தான் மாறி வந்திருக்கு. இன்னும் 100% கிளியர் ஆகலை, இன்னும் ஒரு 10% இருக்குது. அப்போ அனுபவிக்கணும்னு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் மெடிசின் சாப்பிட்டாலும் அனுபவிக்கிறத என்ன பண்ணி ஆகணும், அனுபவிச்சு தான் ஆகணும். அது சன்னியாசியாக இருக்கட்டும், இல்லை ரமணர் மாதிரி முக்த புருஷராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கிரகஸ்தராக இருக்கட்டும், நமக்கு என்ன பிராப்தி ஆச்சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4வது சாப்டரில் வந்து ஆச்சாரியார் கர்மத்தை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கார். பிராரப்தம் போகேன நஷ்யதி, பிராரப்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா போகம் பண்ணி தான் நாசம் பண்ண முடியும், சாய்ஸ் இல்லை, நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. அப்போ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட், மர்மரிங் இல்லாமல் புலம்பல் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எதிர்வினை புரியாமல் மாற்றி அமைச்சுக்கணும்னு எந்த ஒரு பிரதிகாரம் பண்ணாமல் என்ன பண்ணணும், அப்படியே அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சந்நியாசி. அடுத்து சொல்கிறார் ஆச்சாரியா, நிர்த்வந்துவோ. நிர்த்வந்துவன்னு என்ன அர்த்தம், துவந்துவ வர்ஜிதா, துவந்துவங்கள் இல்லாதவன். துவந்துவனா டுவாலிட்டி, மானம் அபமானம் மனசுக்கு, வெப்பம் குளிர் உடம்புக்கு, நம்ம உடம்புக்கு, பசி தாகம் பிராணனுக்கு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுகம் துக்கம், மானம் அபமானம் ரெண்டும் மனசு சம்பந்தமானது. தேகத்துக்கு வந்து வெப்பம் குளிர் இருக்கு, கிளைமேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராணனுக்கு வந்து பசிதாகம் வரும். இது எது வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சகிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மர்மரிங்கும் இல்லாமல் இருந்தா அவனுக்கு பேர் துவந்துவ வர்ஜிதகான்னு பேர். இருமைகளை கடந்தவன், எல்லாம் பாஸ் ஆகும். வந்து எவ்வளோ பார்த்துட்டோம்ல, நம்ம ஒரு 50 வயசு ஜீவனத்தில் எவ்வளோ பார்த்தாச்சு, எல்லாம் வந்துச்சு போச்சு, எல்லாம் வந்துச்சு போச்சு. போன மாதம்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டேன். இப்போ பாருங்க, ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டப்பட்டதே தெரியல. இப்போ பார்த்தா தெரியுது, என்ன இந்த வாய்ஸ் இப்படி இருக்கு, இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். போன வாரத்தில் எப்படி கஷ்டப்பட்டேன் நான், போச்சா, சொப்பனை மாதிரி ஆயிடுச்சா. நான் போன மாதத்தில் பண்ணதெல்லாம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனமாக இருக்குது. சொப்பனத்துக்கும் அதுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எவ்வளோ கடந்து போச்சு, பெரிய தலைவலி வந்துச்சு போச்சு, என்னென்னலாம் ரோக மரணமோ எல்லாம் வந்து போச்சு. எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க, லைஃப்பில் லாபம் வந்துச்சு நஷ்டம் வந்துச்சு எல்லாம் போச்சு.
அப்ப ஏதாவது சத்தியமானு கேட்டீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் சத்தியம் இல்லை, எல்லாம் வந்து போறது. அப்படின்னு எவன் மனநிலையில மெச்சூரிட்டி வந்துருச்சோ, அவன் துவந்துவ வரிச்சித்தக எது வந்தாலும் சகிச்சுக்கிறானோ, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறானோ, அவனுக்கு பேரு துவந்துவ ரஹிதகான்னு பேரு, நிர்த்வந்துவகான்னு பேரு. அவன் யஸ்மாத் ஏனெனில் மகாபாகோ. ஏன் இதை பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டினா, ஏன் அப்படின்னா, ஏ மகாபாகோ நீ என்ன பண்ண அப்படின்னா, சுகம்பந்தாத் இந்த மாதிரி துவந்துவங்களை கடந்தவன், பந்தாத் பந்தாத்துனா இந்த சம்சார பந்தம், இந்த தேகத்தோட நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, இதுதானே பெரிய ப்ராப்ளம், இதுதானே ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இந்த அஜ்ஞானம் சம்சார பந்தம், இதுல இருந்து சுகம் அப்படின்னா என்ன அர்த்தம், அனாயாசேன ரொம்ப ஈஸியா, அனாயாசமா ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பிரமுச்சியதே விடுதலை அடைகின்றான், விடுபடுகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப கர்மயோகம் எதுக்கு, மனசோட சமநிலைக்காக, துவந்துவங்களை கடந்து போறதுக்காக. துவந்துவங்களை கடக்காதவன் என்ன ஆக முடியாது, சம்சாரத்திலிருந்து விடுபடவே முடியாது. இந்த மொத்த உலகம் என்ன பண்ணுதுன்னு விட்டு பாருங்க, சுத்தி நீங்களும் நானும் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது துக்கம் வந்துச்சுன்னா அதை மாற்றி அமைக்கிறதுக்கான பிரவೃத்தியில ஈடுபட்டு இருக்கோம். எது சுகம் இருக்கோ அந்த சுகத்தை சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரியல, சுகம் துக்கம் எல்லாம் வந்து போறதுன்னு நமக்கு தெரியல. ஆகமா பாயினோ நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத் 2வது சாப்டர்லயே ஆத்ம ஞானத்தை சொல்றதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கார். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோசன சுகதுக்கதாக. இந்த இந்திரியங்களோட விஷயங்கள் சம்பந்தப்படும் போது சுகம் துக்கம் வெப்பம் குளிர் இதெல்லாம் துவந்துவங்கள்லாம் வரும். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகமா பாயின வந்து போகக்கூடியவைகள். 2:13, 11, 12 சொல்லியிருக்கார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா 14, 2:14, 2:14 வந்து பார்த்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஞானத்தை சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சகிப்புத்தன்மையை சொல்லியிருக்கார். அந்த சகிப்புத்தன்மையை அடையிறது தான் இங்க கர்மயோகத்தோட மெயின் பர்பஸே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து போகும் சுவாமி, ஜெர்கண்டி ஜெர்கண்டி போட்டோம் போட்டோம் போட்டோம், எது வந்தாலும் போட்டோம் போட்டோம், சுகம் வந்தாலும் போயிடும், துக்கம் வந்தாலும் போயிடும், எல்லாம் வந்து போகும். யார் வந்து போக மாட்டேன், நான் மட்டும் வந்து போக மாட்டேன், நான் மட்டும் அப்படியே இருக்கேன், நான் இருக்கேன் பரமஹம்சானந்தா. போன வருஷம் வந்த ப்ராப்ளம் போயிடுச்சு, இந்த வருஷம் வந்த ப்ராப்ளம் போயிடுச்சு, இனிமே நம்மளும் சௌக்கியமாயிடுச்சு. இல்லை இன்னும் டைம் இது இருக்கு, செப்டம்பருக்குள்ளார எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் வரும், இன்னும் 15 நாள் 20 நாள் ஏதாவது ப்ராப்ளம் வரும். இதான் நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னு சொல்ற மாதிரி வந்து போயிட்டே இருக்கேன். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, வந்து போறது. அந்த வந்து போறது அப்படின்னு உதாசீன பாவம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன். பின்னாடி சொல்ல போற உதாசீனவதாசீன. எவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உதாசீன பாவத்தில் எடுத்துக்கிட்டு போட்டோன்னு விட்டுறானோ, எதுக்கும் ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்கானோ, அவன் இந்த சம்சார பந்தத்திலிருந்து ஈஸியா விடுபடுகின்றான். ஆனா இந்த மொத்த உலகமும் எதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, இந்த துவந்துவங்கள்லயே மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டு சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்கு. பாஷ்யத்துக்கு அடுத்து சொல்ற 4வது ஸ்லோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா சொல்ற. சந்நியாச கர்மயோகயோகோ, சந்நியாசம் மற்றும் கர்மயோகம் இந்த ரெண்டுத்திலையும் பின்ன புருஷ அனுஷ்டான யோகோ, இந்த ரெண்டும் வேற வேற ஆள் பண்றது. சந்நியாசம்ன்றது கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு இருக்கிற சன்னியாசி. அதுக்கு அடுத்தது கர்மயோகம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கிரகஸ்தனுக்கு. அப்ப இந்த ரெண்டுமே வேற வேற பர்சன் தானே. ஒரு காலத்துல கிரகஸ்தரா இருந்து கர்மயோகம் பண்ணவன் தான் வேற ஒரு காலத்துல சன்னியாசியாக. அப்போ ஒரே காலத்துல ஒரே பர்சன் கர்மயோகத்தையும் கர்ம சந்நியாசத்தையும் பண்ண முடியாது. அப்போ அப்படிப்பட்ட அந்த விருத்த யோகம், ஒண்ணுக்கு ஒன்று பரஸ்பர விரோதம். கர்ம சந்நியாசம் பண்ணுனா கர்மயோகம் பண்ண முடியாது, கர்மயோகம் பண்ணுனா கர்ம சந்நியாசம் பண்ண முடியாது. ஏக்க காலத்துல நிக்கிறவன் நடக்க முடியாது, நடக்கிறவன் நிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பலே அப்பி விரோதக யுக்தோ, அப்ப 2 பேத்துக்கான பலனும் கூட வேற வேறையாதான சுவாமி இருக்கும். கிரகஸ்தாசிரமத்திலிருந்து இருக்கிறவனோட பலன் வேற, அவன் பண்ற கர்ம யோகம் வேற. சந்நியாசம் பண்ணிக்கிட்டு அவன் பண்ற கர்மம் வேற. அப்ப என்ன அர்த்தம், 2 பேத்துக்கும் ஆள் வேற வேறையா இருக்கிறதுனால, ஆசிரமம் வேற வேறையா இருக்கிறதுனால பலனும் கூட வேற வேறையாதான இருக்கும். அப்படி இருக்கும்போது நது உபயோகோ,
இந்த ரெண்டுத்துக்குமே பிரயோஜனம் நிஸ்ரேயசகரத்துவம் ஏவ இதி பிராப்தே. அப்ப ஆச்சாரியர் 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கார் கிருஷ்ண பரமாத்மா? என்ன அப்படின்னா முதல் லைன்ல பாருங்க, சந்நியாச கர்மயோகஸ்ச நிஸ்ரேயசகரா உபம். அவர் என்ன பண்ணியிருக்கார்? கர்மயோகமும் மோட்சத்தை கொடுக்கும், கர்ம சந்நியாசமும் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு இருக்கார். கேட்ட மாத்திரத்தில் எப்படிங்க? ரெண்டும் வேற வேற தானே, வேற வேற ஆள் தானே பண்றான். இல்லறத்துல இருந்துகிட்டு ராமகிருஷ்ணன் இருந்த ஒருத்தன் கர்மயோகம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணிட்டான்? ராமகிருஷ்ணன்ற பேரை விட்டுட்டு பூநூலையும் சோட்டியையும் விட்டுட்டு வேற ஒரு பேரை எடுத்துக்கிட்டான், சச்சிதானந்தான்னு. சன்னியாசம் எடுத்துக்கிட்டான், மொட்டை அடிச்சுக்கிட்டான், காவி வஸ்திரம் உடுத்திக்கிட்டான், வீட்டில் இருக்க ஒய்ஃப் சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் எடுத்துட்டான். அப்ப வேற வேற ஆள் தானே சுவாமி. வேற வேற ஆள் பண்ணக்கூடிய வேற வேற விதமான கர்மங்கள். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டும் விரோதமானது. அப்ப பலனும் கூட விரோதமா தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா 2வது ஸ்லோகத்துல முதல் லைன்ல ரெண்டுமே மோட்சம் தரக்கூடியது அப்படின்னு சொன்னாரே, அது விரோதமாச்சு அப்படின்னு பிராப்தி ஆகும் போது இதம் உச்சதே. இந்த டவுட் யாருக்காவது வந்துச்சுன்னா அதுக்காக கிருஷ்ண பரமாத்மா 4வது ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இல்ல இங்க பேச்சே இல்லை, இங்க பேச்சே இன்னும் வரல. என் கூடயே கையை பிடிச்சிக்கிட்டே வாங்க. எங்கேயாவது ஒரு இந்த குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி முந்திக்கிட்டு போகும். நம்ம எல்லாம் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்துடக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. நம்ம நிதித்தியாசனத்துக்காகத்தான் ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்கோம். 6வது அத்தியாயத்துக்கு மெதுவா மூவ் ஆகிட்டு இருக்கோம் நிதித்தியாசனத்துக்கு. அப்போ நிதித்தியாசனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதான் சொன்ன சுகம் பந்தாத் பிரமுச்சியத்தைன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. நீங்க கர்மயோகம் பண்ணாம மனசோட சமநிலை அடையாம நிதித்தியாசனத்துல போய் கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா உங்களால உட்கார முடியாது, ஆத்மானுபூதியை அடைய முடியாது. அப்ப நீங்க முதல் ஸ்டெப் வந்து நிதித்தியாசனம் ரொம்ப தூரம் விட்டுருங்க, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பண்ண வேண்டியது நிஷ்காமியமா ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டே வாங்க. மனசு சமநிலையை அடையணும். சமநிலையை அடைஞ்சதுக்கு பிறகுதான் நிதித்தியாசனம் விதிக்கப்படும். அதுக்கு தான் இப்போ போறோம். ஒவ்வொரு ஸ்லோகங்களும் மெதுவா மணிமணியா கோத்துக்கிட்டு வரார். இப்ப கேள்வி வருது, இப்ப உங்களுக்கான கேள்வியே வருது. சாங்கிய யோகோ ப்ருதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ. சாங்கிய யோகோ ப்ருதக் பாலாஹ, சாங்கிய யோகோ ப்ருதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ, பிரவதந்தி ந பண்டிதாஹ. ஏகம் அப்யாஸ்திதः சம்யக், ஏகம் அப்யாஸ்திதः சம்யக், ஏகம் அப்யாஸ்திதः சம்யக். உபயோர்விந்ததே பலம், உபயோர்விந்ததே பலம். சாங்கிய யோகோ ப்ருதக் பாலாஹ பிரவதந்தி ந பண்டிதாஹ. ஏகம் அப்யாஸ்திதः சம்யக் உபயோர்விந்ததே பலம். ஆயிடுச்சு. ரொம்ப அற்புதமான வச்சனம். ஆனா மோகம் உண்டு பண்ணக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா மோகத்தை உண்டு செய்வதுன்னு பிராக்கெட் போட்டு வச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கான சரியான அர்த்தம் தெரியலன்னு வச்சுங்க, எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஆச்சாரியரோட கிருஷ்ண பரமாத்மா எப்பவுமே மோகம் தானே, அவர் எல்லாத்தையும் மோகம் உண்டு பண்ணுறார். மகா மோகத்தை உண்டு பண்ணுறார் தன்னோட மாயை வச்சுட்டு. அவரோட வச்சனம் எல்லாம் மோகத்தை உண்டு பண்ணுறார். கிளியராக சொல்கிறார் பாருங்க. சாங்கிய அப்படின்றது ஆத்ம ஞானம், யோகம்ன்றது கர்மயோகம். சாங்கிய யோகம் அப்படின்னா சாங்கியம் சொல்லக்கூடிய ஆத்ம ஞானமும் யோகம் சொல்லக்கூடிய கர்மயோகமும் என்னன்னா பிருத்தக்கு பாலாஹா பிரவதந்தி. பிருத்தக்கு இதி, பிருத்தக்குனா தனித்தனியானது அப்படின்னு பாலாஹா பிரவதந்தி பாலர்கள் சொல்கிறார்கள். பாலர்கள் என்ன பண்றாங்க? சின்ன குழந்தைங்க, இன்னும் மெச்சூரிட்டி வரல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கியம் வேற கர்மயோகம் வேற அப்படின்னு ஒன்றுமறியாத விவேகமில்லாத பாலர்கள், சிறுவர்கள்
சொல்கிறார்கள். வயசை பத்திலாம் இல்லை, அவங்களோட மெச்சூரிட்டியை பத்தி இங்க பாலர்கள் சொல்லு. ந பண்டிதாக, ஆத்ம ஞானத்தை உடையவர்கள் பண்டிதர்கள். ஆத்ம ஞானத்தை உடைய பண்டிதர்கள் அவ்வாறு சொல்வதில்லை. ந பண்டிதாக பிரவதந்தி, பண்டிதர்கள் சொல்வதில்லை. அப்ப இந்த உலகத்துல ஏகப்பட்ட குழப்படி நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கன்ஃபியூஸ் இந்த விஷயத்துல. ஆச்சாரியார் கிளியரா சொல்லிட்டார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே வேற வேற இல்லப்பா. சாங்கியமும் கர்மயோகமும் வேற வேற இல்லை. வேறு வேறுன்னு யார் சொல்றா? சிறுவர்கள் சொல்றாங்க, சின்ன பசங்க சொல்றாங்க, பண்டிதர்கள் சொல்வதில்லை. ஏன் அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஏக்கம் அபி. ஏக்கம் அப்பினா இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னுத்துல ஆஸ்திதா நிலை பெற்றாலும் கூட, நல்ல ஸ்திரமா ஒன்னுத்துல நின்னாலும் கூட, சம்யக்கு உபயோர் விந்ததே பலம். சம்யக்குனா நல்ல முறையில என்னாகும்? உபயோர் விந்ததே பலம், இந்த இரண்டினாலும் பலன் அடையப்படுகிறது. ரெண்டுத்தோட பலனும், ஏதாவது ஒன்னுத்துல நின்னாலும் ரெண்டுத்தோட பலனும் கிடைக்கும். இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய இன்ஸ்டிடியூஷன் கர்மயோகமே போதும் பகவான் சொல்லிருக்காருல்ல, கர்மயோகம் பண்ணினாலும் சாங்கிய யோகத்துல என்ன பலன் அடையப்படுதோ அதுதான் கிடைக்கும். அப்ப நீங்க ஞான யோகத்துல போய் எதை அடைய போறீங்களோ அதே விஷயத்த நாங்க கர்மயோகத்தை பண்ணியே அடைய போறோம், பகவான் 5:4 சொல்லியிருக்கார் அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டாங்க. நான் சொல்றேன்ல, கர்மயோகம் முதல் ஸ்டெப்பு, கர்ம சந்நியாசம் 8வது ஸ்டெப்பு. கர்ம சந்நியாசம் பண்ணதுக்கு பிறகு சிரவணம் 9வது ஸ்டெப்பு, 10வது ஸ்டெப்பு மனனம், நிதித்தியாசனம் 11வது ஸ்டெப்பு, 12வது தான் அனுபூதி. அப்ப இதுல ஒரு ஸ்டேர் கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, மோட்ச மார்க்கத்துல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே மோட்ச மார்க்கத்துல வரக்கூடியது. நம்ம சொல்றோம் பூனையும் லெப்பர்டும் பாத்தீங்கன்னா ஒன்று, டைகரும் ஒன்று. அப்ப என்ன அர்த்தம்? அது ரெண்டுமே ஒரே ஃபேமிலி. ரெண்டும் ஒன்றுன்றதுக்கு அர்த்தம் என்னது? ஒரே குரூப் ஆஃப் ஃபேமிலி. அப்படிதானே எடுக்கிறோம். ரெண்டும் ஒன்றா அப்படின்னா ரெண்டும் வேற வேற. பூனையும் டைகரும் வேற வேற. கிளியரா நம்ம பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்மயோகமும் ஞான யோகமும் கர்ம சந்நியாசமும் ஒன்று தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் மோட்ச மார்க்கத்தில் இருக்கிற ஸ்டெப்ஸு. நீங்க கர்மயோகத்தை பண்ணி, ஆச்சரியர் அந்த ஸ்டெப்ஸ் சொல்ல போற இதுலயே இந்த ஸ்லோகத்துல பாஷ்யத்தில் சொல்ல போற, கர்மயோகத்தை பண்ணி சமத்துவத்தை அடைகிறீங்க. சமத்துவத்தை அடைஞ்ச பிறகு கர்மத்தோட பர்பஸ் முடிஞ்சு போயிடும். கர்ம தியாகம் பண்றீங்க. கர்ம தியாகம் பண்ணிட்டு சிரவணம் பண்றீங்க, மனனம் பண்றீங்க, நிதித்தியாசனம் பண்ணி அனுபூதி அடைய போறீங்க. இப்போ ஒருத்தர் சொல்ற என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகத்தினால மோட்சத்தை அடைய முடியும். ஆமா, முதல் ஸ்டெப்ல கர்மயோகத்தினால தான் மோட்சத்தை அடைய முடியும். முதல் ஸ்டெப்ல கால் வச்சு தானே போகணும். முதல் ஸ்டெப்ல கால் வச்சாதான் 2வது ஸ்டெப்பு சமத்துவம், 3வது ஸ்டெப் கர்ம தியாகம், 4வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிரவண மன நிதித்தியாசனம். இப்படி போக முடியும். அதே நேரத்தில் ஒருத்தர் சொல்ற கர்ம சந்நியாசத்தினால தான் மோட்சம் அடையப்படும். ஆமா, கரெக்டு தானே. கர்ம சந்நியாசம் பண்ணாம 4வது ஸ்டெப் பண்ணாம பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கிறது எப்படி அடைய முடியும்? அப்ப ரெண்டும் கிளியர். சென்னையில இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் போற ட்ரெயின், அவன் என்ன பண்ணுவான்? ட்ரெயின் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவான்? சென்னையிலிருந்து விழுப்புரம் வழியாக திருச்சி, திருநெல்வேலி வழியாக என்ன போகுது? திருவாண்டம் வண்டி போகுது. அப்போ என்ன அர்த்தம்? எங்கிருந்து ட்ரெயின் வருது? நீங்க சொல்ல சென்னையிலேருந்து வருதுன்னு சொல்லலாம், திருவாண்டம் மெயில். விழுப்புரத்துலேருந்து வருதுன்னு சொல்லலாம், திருச்சியிலேருந்து வருதுன்னு சொல்லலாம், திருநெல்வேலியிலேருந்து வருதுன்னு சொல்லலாம். எல்லாம் கரெக்டு தானே? ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தானே நீங்கள் போய் ஆகணும். அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கம் பார்த்தீங்கன்னா மார்க்கத்தில் இருக்கிறது ஒரே மார்க்கம். எதுக்கு பார்த்தீங்கன்னா வைதிகர்கள் யாரும் கர்மயோகம் பண்ணுறதில்ல தெரியுங்களா? வைதிகத்தில் நான் சொல்லியிருக்கேன், வேதத்தோட பூர்வ பாகத்தில் பார்த்தீங்கன்னா சிலபஸ்லேயே கர்மயோகம் இல்லை. ஏன் சிலபஸ்லேயே கர்மயோகம் இல்லை அப்படின்னு கேட்ட, நேற்று ஒரு நல்ல பெரியவர், ஒரு 75 வயசு இருக்கும், ஒரு நல்ல ஹோமம் நடந்துகிட்டு இருக்கு, நல்லா பார்க்கறதுக்கு அப்படியே தேஜஸ்வியாக இருக்கார், நல்ல வைதிகர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வச்சனத்தை, ஒரு ஸ்லோகத்தை எடுத்து போட்டிருக்கார். நல்லா கர்மம் பண்ணுங்க சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு. நல்லா கர்மம் பண்ணுங்க, கர்மம் பண்ணீங்கன்னா நல்லா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு. நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ இன்னும் அவருக்கு மெச்சூரிட்டியே வரலையே, 75 வயசுக்கு மேலே இருக்குமே
அப்ப என்ன அர்த்தம்? அவங்க சங்கல்பத்திலேயே என்ன பண்றாங்கன்னா சொர்க்க காமோ யஜேத, சொர்க்கத்தில் ஆசை உள்ளவன் யஜ்யத்தை செய்யட்டும். அப்ப யஜ்யத்தை பண்றதுக்கான எல்லா ரீசனும் என்னது? எந்த பூஜை புனஸ்காரம் யாகம் தானம் எது பண்ணினாலும் அதுக்கு பின்னாடி பலனை உத்தேசம் பண்ணிதான் இந்த லோகத்துல செய்யப்படுது. பலன் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல கர்மகாண்டம் எதுவுமே செய்யப்படவில்லை. அப்போ என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்ச மார்க்கத்துல போறவன் மட்டும்தான் கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறான். மோட்ச மார்க்கம் தெரியாதவன் யாரும் கர்மயோகத்தை செய்வதே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? மற்ற மார்க்கம் எல்லாமே பலனை உத்தேசம் பண்ணிதான் பண்ணப்படுது. மோட்ச மார்க்கத்துல மட்டும்தான் நிஷ்காமிய கர்மம் வருது. அப்ப மோட்ச மார்க்கம்ன்ற படியில ஏறணும் அப்படின்னா முதல் ஸ்டெப்பு கர்மயோகம். அப்ப அதனால பார்த்தீங்கன்னா கர்மயோகமும் சாங்கியம்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானமும் கர்ம சந்நியாசமும் என்னது? ஒண்ணுதான். ரெண்டுத்தினாலும் அடையப்படக்கூடிய பலன் ஆத்மானுபூதி மோட்சம்தான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பண்டிதர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால ரெண்டுத்தையும் வேற வேறன்னு சொல்ல மாட்டாங்க. நான் எல்லாத்துட்டையும் வெளியில போகும்போதெல்லாம் உங்கள்கிட்டயும் அதான் சொல்லிட்டே இருக்கேன், கர்மயோகம் பண்ணுங்க, கர்மயோகம் பண்ணுங்க, கர்மயோகம் பண்ணுங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்மயோகம் பண்ணி சமத்துவத்தை அடைஞ்சாதான் நீங்க அனுபூதிக்கு நிதித்தியாசனம் பண்ணி அனுபூதிக்கு போக முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அப்ப அதனால இப்போதுல இருந்தே கர்மயோகம் பண்ணுங்கன்னு உங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. கர்மயோகம்னா என்ன அர்த்தம் சுவாமி? நிறைய பேர் வருஷக்கணக்காக பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் பேனர். நான் பார்த்து நொந்து போயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் இருக்காங்க ஆசிரமம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஆசிரமங்கள்லாம் கட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா பேனர் பார்த்தீங்கன்னா கர்மயோகம். ஆனால் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய இன்கம் பார்க்குறாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராம் போகும்போதும் பார்த்தீங்கன்னா இன்கம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க? பில்டிங் கட்டுறாங்க, அதை கட்டுறாங்க, இதை கட்டுறாங்க. அப்போ அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உத்தேசம் அடுத்த ப்ரோக்ராம் இங்கே போனால் இவ்வளோ பணம், அங்கே போனால் இவ்வளோ பணம் அப்படின்னு தட்சணைகள் எவ்வளோ கிடைக்கும்னு மனசுக்குள்ளார கால்குலேஷன் வந்துடும். ஒரு ப்ரோக்ராம் முடியும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ப்ரோக்ராம்னு வச்சுங்க, 5ஆவது நாள் 6ஆவது நாள்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தட்சிணையை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் போனீங்கன்னா சத்சங்கம் எங்கேயாவது ப்ரோக்ராம் போனீங்கன்னா 6ஆவது நாள்லேருந்தே பேம்லெட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 7ஆவது நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்சணை கொடுத்தே ஆகணும்னு இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு உங்களை கழுத்தை பிடிச்சி நீங்கள் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா பாப்பி ஆகிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்டைரக்டாக உங்களை மிரட்ட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டப்பா பார்த்தீங்கன்னா வச்சுருவாங்க, குரு தட்சணான்னு ஒரு தட்சணை. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ வசூல் ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த வருஷமும் அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல போனால் இவ்வளோ கிடைக்கும் அப்படி. அப்போ எல்லா ப்ரோக்ராமும் எப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம்லாம் கூட பார்த்தீங்கன்னா வேதாந்தமே கூட நம்ம நினச்சிட்டு இப்போ வேதாந்தம் சுவாமி நல்லா பண்ணுறாரு அப்படின்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போனால் நாரதகான சபாவில் ப்ரோக்ராம் பண்ணால் 10 லட்சம் ரூபாய் அவங்க கொடுப்பாங்க. அது இல்லாமல் தட்சணையாக பார்த்தீங்கன்னா தனியாக வர்றது ஒரு 15 லட்சம் ரூபா வரும், 25 லட்சம் ரூபா. இதை வச்சு என்ன பண்ணலாம்? இந்த ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு, அதை பண்ணலாம், ஒரு கோஷாலா பண்ணலாம் அப்படின்னு ப்ரோக்ராம் வரும். இதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும், ஒரு 8 லட்சம் 7 லட்சம் கிடைக்கும். சேலத்துக்கு போனால் ஒரு 5 லட்சம் கிடைக்கும். சிங்கப்பூர் போனால் 50 லட்சம் கிடைக்கும். அமெரிக்கா போனால் 50 லட்சம் கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு வேதாந்த ப்ரோக்ராம்லேயே என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா நிஷ்காமம் இல்லை, எல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வேதாந்த காரியத்தை பண்ணும்போதே அவங்களுக்கு பலன் மேலே ஆசைப்பட்டு தான் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? வேதாந்தமே கர்மமாக ஆயிடுச்சு. அதனால என்ன ஆகுறாங்க? பந்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த பந்தத்துலேருந்து வெளியிலேயே வர முடியல. நான் சன்னியாசிகள் பக்கத்தில் இருந்ததுனால நான் சொல்கிறேன், என்ன நடந்துகிட்டு இருக்கு? சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. பணம் வரும், பணத்தை வச்சு ஏதாவது ஒரு காரியம் பண்ணுவாங்க, அதை பற்றின சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு காரியம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் கம்மியாக வரும், யார்ட்டையாவது பணம் வாங்குவாங்க, அடுத்த ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, திரும்ப பணம் வரும், இப்படியே போயிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி பெரிய பிக் ஷாட் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணாவே பயப்படுவாங்க மற்றவங்கலாம். ஏன் அப்படின்னா சாமி ஏதாவது கேட்டார்னா என்ன பண்ணுறது அப்படி. ஏன் கேட்டார்னா கேட்டால் பெரிய அமௌண்ட்டாக கேட்பார், 10 லட்சம் கொடுங்க 20 லட்சம் கொடுங்கன்னு கேட்பார். அப்போ பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டார். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மடாதிபதி சொன்னார், ஐயோ சாமி அவர் ஃபோன் பண்ணாவே எனக்கு பயம் சுவாமி. ஏன் சாமி? சாமி பண்ணால் நல்லது தானே, அவர் பணம் கேட்டுருவார் சுவாமி அப்படி. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்னா சன்னியாசி ஃபோன் பண்ணால் பயப்படுற அளவுக்கு நிறைய பேர் காய்போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். அப்போ என்ன அர்த்தம்? ஞானத்தையும் கூட கர்மமாக பண்ண முடியும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்ம யோகம்ன்றதுக்கு அர்த்தம் நம்ம வெளியில பார்க்கறது கர்ம யோகம் இல்லைங்க, நமக்குள்ளார ஜென்யூனா இருக்கணும். நான் ஒரு கர்மம் பண்றேன் அப்படின்னா ரொம்ப ஜென்யூனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் வேணாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகத்துக்காக தான் கர்மம் பண்றேன் அப்படின்ற வெறும் பார்த்து மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, தப்பிச்சிருவீங்க. ஆனா இந்த லோகத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேனர் மட்டும் கர்மயோகம் இருக்கு, அதுல இருந்து நிறைய ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், ஈஸ்வரன்ட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனும் என் மீது மகிழ்ச்சி அடையட்டும்ன்ற எண்ணத்தையும் விட்டுட்டு கர்மயோகம் பண்ணணும். அப்ப பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் மேல பிரீத்தி ஆகட்டும்ன்ற எண்ணத்தையும் விட்டுட்டு பண்றதுதான் கர்மயோகம். அப்படி பண்ணக்கூடிய கர்மயோகம் உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துரும். இல்லை அப்படின்னா நீங்க 2-3 ஜென்மம் 10-100 ஜென்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம் பேனர் போட்டு யாருக்காக ஏமாத்த போறீங்க? பேனர் போட்ட கர்மயோகம் ஆயிடுமா? இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய மனசோட மெச்சூரிட்டியை வச்சுக்கிட்டு தான் கர்மம் பலனை ஆசைப்படுறது. வெளியில தெரியுமா? தெரியாது. கர்மயோகம் பலன் மேல ஆசை இல்லாம இருக்கிறது வெளில தெரியுமா? தெரியாது. யாருக்கு தெரியும்? உங்களுக்குள்ளார இருக்கிற மெச்சூரிட்டி, மனசோட மனநிலை அது. அதுக்கப்புறம் கர்ம சந்நியாசம், நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்ற எண்ணம் வெளியில யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இந்த கர்மமே நடக்கல அப்படின்னு ஒருத்தன் பார்க்கறான், வெளில தெரியுமா? தெரியாது. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நம்மளோட சித்தத்துல இருக்கக்கூடிய ஒரு பரிபக்குவம். அது வெளியில இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தி யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம். ஆனா மெச்சூரிட்டி கிடைக்குமா? இந்த சம்சாரத்துல இருந்து விடுபட முடியுமா? முடியவே முடியாது. சொல்பமப்பியஸ்ய திராயத்தே மகத்தோபயாத், ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. நீங்க கொஞ்சம் கர்மயோகம் பண்ணினாலும் அது என்ன பண்ணும்? மிகப்பெரிய சம்சார பயத்திலிருந்து உங்களை விடுதலை செய்ய வைக்கும். அப்படி இருக்கும்போது 30 வருஷம் 40 வருஷம் கர்மயோகம் பண்ணணுமா? அப்ப நான் 30 வருஷம் 40 வருஷம் கர்மயோகம் பண்றானா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கர்மயோகம் பண்ணவே இல்லை என்ற அர்த்தம். கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த கர்மம் அவனை விடமாட்டேங்குது. கர்மயோகத்தை முழுசா நம்ம பண்றோம் அப்படின்னா சமத்துவம் கிடைச்சிரும். சமத்துவம் கிடைச்சோன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் பண்ண தோணாது, விசிராந்தியா உட்காரலான்னு தோணும். அந்த விசிராந்தி அடைகிறது தான் கர்மயோகத்தோட பலன். ஒருத்தருக்கு விசிராந்தி கிடைக்கல அப்படின்னா சும்மா கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் அப்படி ஃப்ரீயாக உட்காரல, ஒரு 10 நிமிஷம் உட்காரும் போது ஒரு விசிராந்தி இருக்கு பார்த்தீங்களா? அந்த விசிராந்தி கர்மயோகத்தோட பலன், அதான் சமத்துவம்னு பேர். அது கிடைக்கல அப்படின்னா ஒருத்தன் கர்மயோகத்தை பல வருஷங்கள் பண்றான் அப்படின்னா ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவன் இன்னும் கர்மயோகத்தை ஒழுங்கான ப்ராசஸ் படி பண்ணல, ஈல்டு எடுக்கிறான்னு அர்த்தம். அப்ப ஈல்டு எடுக்கக்கூடாது. ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது எடுத்தீங்கன்னா இந்த சமத்துவம் கிடைக்காம போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கமபி ஆஸ்திதக, இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்ன கூட, நிறைய சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் எனக்கு எதுவும் வேணாம், நான் மோட்சம் தான் வேணும்னு அந்த சந்நியாசத்துல ஞானத்துல நிலை நின்றாலும், அல்லது கர்மயோகத்துல ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு கர்மயோகத்துல நிலை நின்றாலும், ஆஸ்திதகனா நிலை நிற்பவன். ஒன்று என்ன மாதிரி சன்னியாசியா இருந்துட்டு ஒன்று வேணான்னு சொன்னாலும் கர்ம பலனை ஆசைப்படாம இருந்தாலும், உங்களை மாதிரி கிரகத்துல இருந்துகிட்டு எதையும் வேணாம் சுவாமின்னு இருந்தாலும் 2 பேரும் எதை தியாகம் பண்றோம்? 2 பேருமே கர்ம பலனை தியாகம் பண்றோம். அப்படி பண்ணிட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்துல ஈடுபட்டு இருக்கும் போதும் சம்யக்கு நன்றாக உபயோர் விந்ததே பலம், இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச பலனை அடைகின்றார்கள். ரொம்ப தெளிவு. அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம வேஷம்லாம் போடக்கூடாது. ஏதாவது ஒன்றுத்துல இப்போ கிரகத்தில் இருக்கீங்க, நல்ல கர்மயோகத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகும், நல்ல விசிராந்தி கிடைக்கட்டும், மனசு சஞ்சலம் இல்லாம எதை பற்றியும் கவலை இல்லாம பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு மனசு சமநிலையை அடையிறது உங்களுக்கு லட்சியமா இருக்கட்டும். அதே மாதிரி நான் சன்னியாசியா இருக்கிறவங்க நம்மெல்லாம் இருக்கோம், விஷ்ணு தீர்த்தர் இருக்காரு, கிரி சுவாமி இருக்காரு, வேதனிஷ்டானந்த சுவாமி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ சன்னியாசிகளா இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் இதுலயே தொடர்ந்து ஒன்றும் வேணாம்னு எந்த கர்மா பண்ணாலும் இந்த லோகத்துக்காக என்ன பண்ணோம் பண்ணியா, நான் கர்த்தா இல்லை, இது பலன் எனக்கு வேணாம் அப்படின்னு ஒன்று சாங்கியம்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானத்திலேயே சிரவண மனனத்திலேயே நிற்கணும். இல்லைனா எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்தில் இருக்கட்டும். இப்படி இருந்தோம் அப்படின்னா 2 பேரும் மோட்சம் என்ற பலனையே அடைகிறார்கள். உபயோரபி, இந்த 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சம்யக்கு பலம் விந்ததே, நன்றாக மோட்ச பலனை அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. முதல் ஸ்டெப்பு. அப்ப நம்ம என்ன அர்த்தம்? மோட்சத்தை அடைகிறதுக்கு மெயின் வந்து என்னது?
கர்ம யோகத்தினால சம்பாதிக்கிற சமத்துவ புத்தி. சமத்துவ புத்தி வந்துருச்சு அப்படின்னா கர்மத்தியாகம் நடந்துடும். கர்மத்தியாகம் நடந்துருச்சு அப்படின்னா மனசு பார்த்தீங்கன்னா தான் நினைக்கிற சாமர்த்தியம் உண்டாயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோமோ இது சென்னையில இருந்து வருது, இது பார்த்தீங்கன்னா திருச்சியில இருந்து வருது அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி தான் கர்மயோகம் ஒரு ஸ்டேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கத்தில் இருக்கிற கர்ம சந்நியாசம் ஒரு ஸ்டேஷன், சாங்கியம்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானம் ஒரு ஸ்டேஷன். இது எல்லா ஸ்டேஷனையும் கிராஸ் பண்ணி தான் மோட்சம்ன்ற ட்ரிவாண்டத்துக்கு நம்ம போக முடியும், பத்மநாப சுவாமியை பார்க்க முடியும் அப்படின்னு வச்சுக்கணும். ஆச்சா, ரெண்டும் ஒன்று தான். பிச்சு பிச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆகாது. தோசையை பார்த்தீங்கன்னா பிச்சு பிச்சு எடுத்துக்கிட்டோம். தமிழ்நாடு இப்போ இந்தியா ஃபுல்லாக நடக்கிறது அதுதான். ஒவ்வொருத்தரும் பிச்சு பிச்சு தோசையை எடுத்துட்டோம். முழு தோசை யாருக்கும் கிடைக்கவே இல்லை. அப்போ எப்படி பசி தீரும் யோசிச்சு பாருங்க. முழுசாக ஒரு தோசையை சாப்பிட்டதுன்னு பசி தீரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மீதியை நம்ம நாளைக்கு பாஷ்யத்தை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். गीताशास्त्रमिदं पुण्यं यः पठेत् प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्ये शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रितां. भारतामृत सर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டே தியாகம் பண்ணுங்க. நாராயண நாராயண. நமஸ்காரம். நமஸ்காரம்.